ஹலோ, குட் ஈவினிங். நான் இப்போ அம்மாக்கே பார்க்கில் இருக்கேன். மழை வர மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பண்ணுவோமா வேண்டாமா, இன்னும் லேட்டாக பண்ணிக்கலாம். இல்லை, நேற்று எனக்கு ஒரு பேடான அனுபவம். இது வரைக்கும் என்னை யாருமே அந்த மாதிரி திட்டினதில்லை. தமிழில் ஒரு தமிழன் தமிழில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி எனக்கு திட்டான். பட் வித்தவுட் மை மிஸ்டேக். நான் எதுவுமே செய்யலை. அவன் அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பை சொல்லி என்னை திட்டான். Les Brown always tell, when you open your mouth, you tell the world who you are. நீ உன்னுடைய வாயை திறந்து பேசும்போது உன்னுடைய வார்த்தைகள் நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு புரிய வைக்கிறீங்களா. ஸோ நானும் திங்க் பண்ணுறேன், ஏன் ஒரு கெட்ட வார்த்தையை பிரயோகிக்கிறான் ஒரு மனிதன் என்பது அவன் தன்னுடைய அகம்பாவத்தை காட்டுவதற்கு. நான் இல்லைன்னா இது இல்லை, என்னால் தான் எல்லாம், எனக்கு கீழே தான் நீ எல்லாம். நார்மலாக சீனியர்கள் ஒரு பாஸ் ரேஞ்சில் இல்லை, ஒரு நமக்கு மேலிடத்தில் இருக்கவங்க ஒரு சில கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. மேபி தட் இஸ் அவங்க கல்ச்சர், நம்ம விட்டுடலாம். அது நமக்கு கோபத்தை கொடுக்கல. ஒரு தமிழன் என்னை முதல்ல அந்த மாதிரி திட்டும்போது என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இது நம்ம நாடாக இருந்தால் நம்ம சௌரியத்துக்கு தான் பண்ணலாம். நம்ம இங்கே உள்ள சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்மளும் மேபி நம்மளுடைய இளம் வயதில் நம்ம அது மாதிரி யாரையும் பேசியிருக்கலாம், கொண்டிருக்கலாம். பட் ஐ நெவர் ரிமெம்பர். நான் நார்மலாக அந்த மாதிரி யாரையும் பேசுகிறது கிடையாது. புத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஒருவர் உன்னை திட்டும் போதும் புகழும் போதும் அதை உன் மனதிற்குள் நீ அதை ஏற்றுக்கொள்ளாதேங்கிறார். நீ ஏற்றுக்கொண்டால்தான் நீ கோபப்பா. அவன் என்னை திட்டுனா நான் அதை ஏற்றுக்கிட்டால் தான், அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டால் தான் நான் கோபப்பட போகிறேன். ஸோ நான் போய் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு திங்க் பண்ணேன். அவன் சொன்ன வார்த்தை அது அவனுக்கு தான் அவமானம், அது நமக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. அதனால் நமக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம ஏன் அந்த மாதிரி இப்போ ஒருத்தன் கடவுளேங்கிறான், அதனால் நான் கடவுளாகிட முடியுமா? அதுபோல் அவன் என்னை திட்டும் பொழுதும் அது எனக்கு சொந்தமில்லைன்னு நான் விட்டுட்டேன். இருந்தாலும் அது ஏன் அப்படி ஒரு கெட்ட வார்த்தையை நம்ம பிரயோகிக்கிறோங்கிறது யோசனையாக இருக்குது. அதுவும் ஒரு பெண்ணினுடைய பிறப்புறுப்பை சொல்லி அவன் பேசுகிறதுக்கு என்ன காரணம்? அவன் அதை நான் சிம்பிளாக சொல்லலாம். உன் தாயிடம் இருக்கு போய் பாருன்னு சொல்லிடலாம், உன் சகோதரிகளிடம் இருக்கு போய் பாருன்னு சொல்லியிருக்கலாம். அது இன்னும் அவனை கோவப்படுத்தும். அப்புறம் நம்ம கட்டையை கம்பை எடுத்துக்கிட்டு அடிச்சு நிற்கணும். அதனால் நான் அமைதியாக இருந்துட்டேன். இருந்தாலும் நம்ம இன்னும் புத்தர் அளவுக்கு என்ன அவ்வளோ ஒரு பக்குவம் அடைஞ்சில்லை. நம்மளும் சாதாரண மனுஷன்தான், நமக்கும் கோபதாபங்கள்லாம் வருது. இருந்தாலும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய அட்வைஸை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.